ஹாய் ஹலோ வணக்க மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. நான் நம்புறேன். நம்ம பகுதியில் ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து விவசாயிகளுக்கு ஒவ்வொரு நபருக்கும் 3 தேனி பெட்டிகள் கொடுத்தாங்க. அது நம்ம பண்ணையில் தாங்க இறக்கி வச்சாங்க. நைட்டு நம்ம தேனி பெட்டிகள் எல்லாத்தையுமே இறக்கி வச்சுட்டு காலையில் அவங்களுக்கு நம்ம ப்ராப்பராக ஒரு சர்வீஸ் ஒன்று கொடுக்கணுங்க. அதாவது ட்ரைனிங் கொடுத்து ப்ராப்பராக எப்படி சர்வீஸ் பார்க்கணும் அப்படின்றத நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அதிகாரி வந்து நம்மகிட்ட கேட்டுக்கிட்டாங்க. நம்மளும் அதுக்காக தயாராகிட்டே இருக்கோங்க. நம்ம பயனாளர்களுக்கு நைட்டை இறக்கி வச்ச தேனி பெட்டிகள் எல்லாமே நல்லா இருக்கா அப்படின்னு காலையில் நம்ம ப்ராப்பராக செக் பண்ணிட்டோம். நல்லாவே இருக்குங்க. வந்த பயனாளர்களுக்கு நம்ம தேனி வளர்ப்பு எப்படி வளர்க்கணும், எந்த மாதிரி ப்ராப்பராக சர்வீஸ் பார்க்கணும், முக்கியமாக தேனி வளர்ப்புக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படும், தேனி பெட்டிகளை எப்படி நம்ம பராமரித்தா எவ்வளவு வெள்ளாமல் கிடைக்கும் அப்படின்றத ஒன் டே கிளாஸ் சூப்பராக நம்ம நடத்தணுங்க. எனக்கு இந்த கிளாஸ் ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. வச்சிருக்காங்கன்றது நீங்கள் 1000 சர்வசாதாரணமாக இருக்குது. அதுக்கான காரணம் என்னன்னா தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து கூடுதலாக இருக்குது. முன்னாடி வந்து இயற்கையாக பெரிய இப்போ அதை வந்து நம்ம தொழில்நுட்ப வளர்ச்சினால ஒரு பெட்டியை 10 20 அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறதுனால நிறைய அதிகப்படியான தேர்வு எடுக்கிற மாதிரி தான் இன்னைக்கு சூழ்நிலை இருக்குது. இன்னைக்கு சின்ன சின்ன ஒரு இது சொல்கிறேன், நீங்கள் புதுசாக கொண்டு வைக்கிறதுனால வந்து ஒரு இடத்துல அதாவது தேடி போகுதுன்னு சொன்னால் இப்போ நம்ம கிட்டத்தட்ட 40 பயனாளர்கள் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு நம்ம பயிற்சியும் கொடுத்துட்ருக்கோம். முக்கியமாக ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நம்ம ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ப்ராப்பராக பயிற்சியும் வழங்கி தேனி பெட்டிகளை கொடுத்தாங்க. அதுதான் எங்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான விஷயமா நாங்கள் கருதணும். எல்லா இடங்களிலுமே வந்து பெட்டிகள் மட்டும்தான் கொடுக்குறாங்க. விவசாயிகளால் பராமரிக்க முடியாமல் ஈக்கள் எல்லாமே ஓடி போகுதுன்ற குற்றச்சாட்டு அதிகமாக வந்துச்சு. எங்ககிட்டே டவுட் அதிகமாக அதுதாங்க வந்துச்சு. ஆனால் இந்த முறை இவங்க ப்ராப்பராக சர்வீஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றத தெளிவாக சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தாங்க பெட்டியை கையில் ஒப்படைச்சாங்க. அப்போ போகிற பெட்டி எல்லாமே வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகங்க. இந்த விவசாயிகளுக்கு வெள்ளாமையை பெருக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் நம்ம அரசாங்கம் செயல்பட்டு இருக்காங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம் மக்களே.